கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு நாள்ல கூட நாம் வாரத்துல 2 தினங்கள்ல வேதத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான சத்தியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில கூட கடந்த வாரம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்த பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்னாங்க. 5ஆம் உலக பேரரசுங்கிற தலைப்புல நம்ம பார்த்திருந்தோம். அதைய ஒட்டி இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிற பாடத்துடைய தலைப்பானது 3 வழிகள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சற்று நேரம் வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமையா நம்முடைய சகோதரர் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த 3 வழிகளை குறித்து நம்முடைய ரட்சகர் பேசியிருக்காரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு விசேஷமான 2 வழிகளை குறித்து அவர் பேசியிருக்கார். 3வது வழி பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்குன்னு கூட சகோதரர் அறிமுகம் கொடுத்திருந்தார். இந்த வழிகள் என்னென்ன, நாம் எதை நோக்கி போறோம் அப்படிங்கறது குறித்து தான் அந்த பாடத்துல நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல்ல இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு நாமளே சிந்தனைக்காக நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். எவ்வளவு நாளா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடந்து போறோம். பரலோகம் போகணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு கூட என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாட்களா என்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையில இருந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவ்வளவு நாளா நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாதை சரியான ஒரு பாதை தானா அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு நடைமுறையா சொல்லணும்னா கூட, ஒரு இடத்துல இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது பஸ் ஸ்டாண்டோ போகணும்னா, அதற்குண்டான பாதை நமக்கு தெரியணும். எந்த பக்கம் போனா அந்த இடத்துக்கு போக முடியும். நமக்கு ஒரு கிளியரான விஷன் இருந்தாதான் நம்ம போறது கரெக்ட் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம எல்லாருமே போற விஷயம் என்னன்னா, பரலோகத்தை நோக்கி கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு பிரயாணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். பட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வழியானது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்துக்குள்ள போகலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லாருனாலையும் பரலோகம் போக முடியாது. பரலோகம் ஒரு விசேஷமான ஒரு இடம். பரலோகம் போகணும் அப்படின்னா அதற்குண்டான வழித்தடம் என்ன, நம்ம எந்த வழியில போனா அந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை மாற்ற முடியும். அப்பேற்பட்ட வழி என்ன, நம்ம எந்த வழியில போனா பரலோகம் போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பாடத்துக்கு அறிமுகமாக ஒரு சில வசனங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசேஷமா அவருடைய சீஷர்கள்ட்ட பேசும்போது அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு அப்படின்னா பரலோகத்தை குறித்து பேசுறார். அப்படின்னா நம் பரலோகத்தை நோக்கி ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கணும்னா நமக்கு முன்னோடியாக நம்முடைய ரட்சகர் என்ன பண்றாருன்னா அங்க போறார். அவருடைய வழித்தடத்தை பின்பற்றித்தான் நம்ம போக போறோம். பட் இந்த இடத்துல என்ன நம்ம பாக்குறோம்னா, அநேக வாசஸ்தலம் இருக்கு. நான் போய் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றார். விச் மீன்ஸ் பரலோகத்துல நாம் சென்றடையும் போது நமக்கான ஒரு நிலை, அந்த வாசஸ்தலங்கிறது ரூம் அல்ல, அது லிட்டரலா நம்ம எடுத்துக்கலாம், நமக்கான ஒரு நிலையை அவர் என்ன பண்றாருன்னா ஏற்பாடு படுத்துறான்றார். அதை குறிச்சு 3ஆம் வசனம், அதுக்கப்புறம் 5ஆம் வசனம் வாசி. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். பாருங்க, நம்ம 4ஆம் வசனம் அடுத்ததான் வாசிக்க போறோம். பட் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் என்ன பேசப்படுதுன்னா, நான் போறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்ன ஆக போறீங்க, வருவீங்க, நீங்களும் என்னோட இருக்கும்படிக்கு நான் திரும்ப 2ஆம் வரிகளை உங்களை என்ன பண்ண போறேன், கூட்டிக் கொண்டு போறேன் அப்படிங்கிறாரு. 5ஆம் வசனம் வாசிக்கும் போது தோமா சொல்றார், ஆண்டவரே, நீர் போகிற இடம் தெரியாது, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல, அந்த வழி என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறார். ஆனா 4ஆம் வசனத்திலேயே அருமையா நம்முடைய ரட்சகர் என்ன பேசுறாருன்னா, வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார்.
பாருங்க, பாடத்துடைய தலைப்பு 3 வழிகள். அப்ப இந்த இடத்துல ஒரு வழியை குறிச்சு பேசிட்டு இருக்காரு. நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப வந்து உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு தெரியும். பட் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்குண்டான வழியும் உங்களுக்கு தெரியும், இடமும் தெரியுன்றாரு. நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், விச் மீன்ஸ் பரலோகம். அதற்கு போகக்கூடிய வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். இதுக்கு அப்புறம் தான் தோமா சொல்றார், ஆண்டவரை தெரியாதே அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயோ சீஷர்கள் கிட்ட எந்த வழியில போனா பரலோகம் போலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ எங்க சொல்லி இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஊழிய நாட்கள்லயே விசேஷமா அவருடைய அப்போஸ்தலர்களும் சரி, இன்னைக்கு கடைசி காலத்துல ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நம்மளும் சரி, எந்த வழியில போனா நாம் பரலோகத்தை சென்றடைய முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் தன்னுடைய முதலாம் வருகையிலேயே தெள்ள தெளிவாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல என்ன பண்றாருன்னா சொல்லியிருக்கார். சோ விசேஷமா அந்த ஒரே வசனத்துல 2 வழிகளை குறிச்சு பேசுறார். அது 2யுமே நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து போலாம். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வசனம் 13. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பாருங்க, 13ஆம் வசனத்திலேயே 2 வாசலை பத்தி பேசிட்டார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, இடுக்கமான வாசல் வழியா என்ன பண்ணுங்க, பிரவேசிங்க. அப்ப விசேஷமா அப்போஸ்தலர்கள் அவருடைய பிள்ளைகள் எந்த வழியில போகணும் அப்படிங்கிறாருன்னா, இடுக்கமான வாசல்ல போகணும். இன்னொரு வாசல் இருக்கு, அதுக்கு பேர் வந்து கேட்டுக்கு போகிற வாசல். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப பிராடா இருக்கும், பிராட்வே அப்படிங்கிறார். அந்த விசாலமான வழியில போறவங்க நிறைய பேரு. பட் ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா இடுக்கமான வாசல்ல தான் பிரவேசிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். 14ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய ஆண்டவர் பேசின விஷயத்த நம்ம அடுத்து ஒரு பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். சோ ஒரு வாசலை பத்தி பேசுறார். அந்த வாசலுடைய பேர் விசாலமான வாசல். இன்னொரு வாசலை பத்தி பேசுறார். அதனுடைய வாசலுடைய பேர் இடுக்கமான வாசல் அப்படிங்கிறார். சரி, இந்த 2 வாசலுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்களே சிலருங்கிறார் மத்தேயு 7:14. பட் விசாலமான வாசல் வந்து ரொம்ப பிராடா இருக்கும், அநேகர் பிரவேசிக்கிறாங்க. பட் இந்த விசாலமான வாசல் எங்க கொண்டு போகாதுன்னா ஜீவனுக்கு கொண்டு போகாது. அப்ப ஜீவனை அடையணும் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவன் கட்டாயம் பிரவேசிக்க வேண்டிய, ஒரு கிறிஸ்தவன் மட்டும் இல்ல, விசேஷமா யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க அவங்க போக வேண்டிய முக்கியமான வழி எதுன்றாருன்னா இடுக்கமான வாசல் அல்லது நெருக்கமான வழி, நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் விசாலமான வாசல் ஒண்ணு இருக்கு, அது வழியா அநேகர் போறாங்க. பட் போற எல்லாரும் ஜீவனை அடையறது இல்ல. விசாலமான வாசல்ல யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு மரணம் தான் மிச்சம் அப்படிங்கிறது. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த வாசல் வழி அப்படிங்கன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சில டைம் நம்மளே வீடுகள்ல நம்முடைய பிள்ளைகள்லாம் வந்து ஒருவேளை அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த தவறான ஒரு வழியில போறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய சேர்க்கையெல்லாம் சரியில்லைன்னா நம்ம உடனே ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், நீ போற வழி சரியில்லை, உன் வழியை மாத்திக்கும் அப்படிம்போம். அப்படின்னா போற வழி சரியில்லை அப்படின்னா ஒரு வீட்டுல இருந்து தெருவுக்கு போற வழியா, ரைட்ல திரும்பினா ஒரு வழி, லெஃப்ட்ல திரும்பினா ஒரு வழி, அந்த வழியை பத்தி பேசுறோமானா இல்ல. நாம் சொல்லக்கூடிய வழி என்பது அல்லது வாசல் என்பது என்னன்னா ஒரு வாழ்க்கை முறை. அன்பான சகோதர சகோதரி, இந்த பாடத்துல நாம் 3 வழிகள் பார்க்கிறோம். இந்த 3 வழிகளுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை முறையை தான் வழி அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ 2 வாசல் பார்க்கிறோம். அதாவது விசாலமான வாசல்ல அநேகர் போறாங்க. பட் இந்த இடுக்கமான வாசல் ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான். சோ அப்படி அந்த சிலர்ல ஒருத்தங்களா தான் இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை கேட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்படி இடுக்கமான வாசல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது அநேக கிறிஸ்தவ நண்பர்களுக்கு, அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அநேகர் எந்த வாசல்ல தான் போறாங்கன்னா விசாலமான வாசல். அது வந்து வழி வழி விரிவு, ரூல்ஸே கிடையாது, எப்படி வேணா போய்க்கலாம். அப்படின்னா விசாலமான வாசல்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது
நம்முடைய விருப்பப்படி வாழ்றது அன்பான சகோதர சகோதரிகளே. பட் இதனுடைய முடிவு என்னன்ட்டாருன்னா மரணம் அப்படின்ட்டு. நாம் எதை நோக்கி போறோமோ அதை அடையவே முடியாது. எந்த வழியில போலாம்னா விசாலமான வழி. அப்போ நாம் விருப்பப்படி வாழ்வது அப்படின்னா, ஒரு ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலாம், போகாம இருக்கலாம். ஆப்ஷன் இருக்கு. இப்ப நம்முடைய விருப்பம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஒருத்தர் வந்து யோசிக்கிறார். நான் போமாட்டேன். கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் தான் போவேன். நியூ இயர்க்கு மட்டும் தான் போவேன். மத்த நாள் போமாட்டேன். பைபிள் வீட்லயே இருக்கும். நான் படிக்க மாட்டேன். பைபிள் ஒண்ணு சொல்லும். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும். நான் நான் பொய் பேசுவேன். இப்படின்ட்டு நம்ம விருப்பப்படி வாழ்றோம் பாருங்க. இந்த மாரி வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்றாங்களோ, அநேகர் இந்த உலகத்துல அப்படித்தான் வாழ்றாங்க. அவங்கெல்லாம் எந்த வழியில போயிட்டு இருக்காங்க அப்படின்றாருன்னா, இந்த விசாலமான வாசல். அப்படின்னா இடுக்கமான வாசல்ல என்ன என்ன பிரதர்? கிட்டத்தட்ட நாங்களே விசாலமான வாசல்ல போற மாரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஒரு வேளை கேள்வி கேட்டோம்னா, இடுக்கமான வாசல்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதோ, ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதோ, அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கைய ஒரு குறுகலான வழியில, நேரோ வேல யார் வாழ்றாங்களோ, அந்த வாழ்ற வாழ்க்கை முறைக்கு பேர் தான் இடுக்கமான வாசல். இடுக்கமா தான் இருக்கும். வழி நெருக்கமா தான் இருக்கும். ஆனா இது எங்க கொண்டு போய் விடுன்றாருன்னா, ஜீவனுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறார். அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில சில உதாரணங்கள் எடுக்கலாம். இந்த விசாலமான வழி அல்லது தன்னுடைய விருப்பப்படி வாழ்றது அப்படிங்கிறது, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக மக்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முதல் உதாரணமா முதல்ல இந்த 3 வழிகள்ல ஒரு ஒரு வழியா பார்க்கலாம். முதல்ல விசாலமான வழி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இடுக்கமான வழி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3வதா இன்னொரு வழி பார்ப்போம். கடைசியா பாடத்துடைய முடிவுல. முதல்ல இப்ப நம்ம எத எடுத்துக்கலாம்னா, விசாலமான வழி இதனுடைய முடிவு மரணம் அப்படின்ட்டார். ஆனா வழி ரொம்ப விசாலமா இருக்குங்கிறாரு. விருப்பப்படி வாழ்ந்துக்கலாம். முதல்ல இந்த விசாலமான வழியை ரிப்பன் வெட்டி ஓப்பன் பண்ணி விட்டதே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்ம முன்னாடியே பார்த்த விசாலமான வழிங்கிறது நம்முடைய விருப்பப்படி வாழ்றது. தேவன் அருமையான ஒரு பிரமாணம், ஒரு கட்டளை கொடுத்தார். நீ தோட்டத்துல இருக்கக்கூடிய சகல விருட்சத்தையும் சாப்பிடலாம். பட் இந்த கனியை சாப்பிடாதன்னு தேவன் சொன்னோன்ன, ஆதாம் விசாலமான வழியை சூஸ் பண்றார். என் இஷ்டம். ஏவாள் குடுக்குறாங்க. உடனே ஆதாம் என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. இந்த விசாலமான வழியில இவர் தேர்ந்தெடுத்த இந்த இந்த வாழ்க்கை முறை, இறுதியில என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் வெளிய அனுப்புறார். முதல்ல ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த விசாலமான வழியில ஒருத்தர் நடந்தா, அதாவது தன் விருப்பப்படி வாழ்ந்தா, அதனுடைய முடிவு மரணம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறார். இதுக்கு உண்டான வசனங்கள் கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதாவது நிறைய பேருக்கு நிறைய ஒரு ஒரு வகையான வாழ்க்கை முறை பிடிக்கும். நான் இப்படிதாங்க வாழ்க்கை. ஒரு மனுஷன் பொறந்தா இப்படிதாங்க வாழணும் அப்படிம்பாங்க. பணம், காசு, பொருள்னு செட்டில் ஆகணும். நினைச்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? வாங்கணும். நினைச்சதெல்லாம் என்ன என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இப்படின்ற வாழ்க்கை. ஒருவேளை பரிசுத்த வேதாகமம் இது தப்புன்னு சொன்னா கூட அத வந்து ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்காது. இதான் சொல்றாரு. மனுஷனுக்கு செம்மையாய் மனுஷன் பார்வையில கரெக்ட். இது என்னங்க தப்பு இருக்கு அப்படிம்பா மனுஷன். அப்படி செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதன் முடிவை பத்தி மனுஷன் யோசிக்க மாட்டான். ஆனா வேதாகமம் சொல்லுது, அதன் முடிவோ மரண வழிகள். அப்ப முதல்ல ஆதாம் ஆரம்பிச்சார். அவருக்கு நல்லா புடிச்சுச்சு. பழம் சாப்பிடுறதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டாரு. அதனுடைய முடிவு என்னன்னா மரணம். சரி, ஆதாம் மட்டும்தான் இந்த விசாலமான வழியில போறாரு அப்படின்னு கேட்டா, ஆதாம் மட்டும் இல்ல. ஆதாம் நிமித்தமா பிறந்த அத்தனை உலக மக்களும் பொறக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு ஒரு விசாலமான வழியில தான் என்ன பண்றாங்க? வராங்க. வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவான், பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க என்ன சொல்றாரு? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். பிறக்கும் போதே எங்க பாவம் வந்துருச்சு. என் தாய் என்னை பாவத்துல என்ன பண்ணாங்க?
அப்போ இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதாமுடைய வம்சத்துல வருது. ஆதாமுடைய வம்சத்துல வர அத்தனை பிள்ளைகளும் எந்த வழியில தான் பிரவேசிக்கிறாங்கன்னா, இந்த விசாலமான வழி. அதாவது அவங்க விருப்பப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க வளரவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஆதாம் போட்ட விதை இன்ன வரைக்கும் இருக்கிற எல்லா உலக மக்களும் பாவங்கள், பாவம் செய்யறது, பாவ வழிகள், அவங்களுக்கு புடிச்ச மாரி வாழ்றது இப்படிங்கிற ஒரு வழிமுறையிலேயே போயிட்டு இருக்கிறாங்க. அத குறிச்சு ரோமர்ல பவுல் எழுதுறாங்க. வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க அருமையா சொல்றாரு. ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணம். ஆதாம் பத்தி பேசுறார். இந்த உலகத்திலே பிரவேசித்தது போலவும் நம்ம வேணா சொல்லிக்கலாம். நாங்க யாரும் பாவம் செய்யலைங்க. ஆதாமுடைய சந்ததி தான் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வசனம் கிளியரா இருக்கு. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்கும் மரணம் என்னாச்சு? வந்துச்சு. அதாவது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னார். ஆண்டவர் பேசுறாரு, விசாலமான வழி விரிவா இருக்கு. அது கேட்டுக்கு போகிற வழின்றாரு. ஒரு 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 வகையான கெடுதி, தீமைக்கு போறது. அதன் முடிவோ மரணம் அப்படிங்கிறார். அப்படின்னா ஆதாம் நிமித்தமா வந்து எல்லாருமே இன்னைக்கு பாவம் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு நம்மள கூட எடுத்துக்கலாமே. பாவம் செய்யறோமான்னு கேட்டா, நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா சில குறைகள் இருக்கு. சரி சராசரியா உலகத்துல இருக்கிற மனுஷன். ஒரு 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 சின்ன ஒரு உதாரணம். பொய் என்பது பாவமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம நம்ம எல்லாருமே மனசுக்குள்ள கூட பதில் சொல்லிக்கலாம். பொய்ங்கிறது கட்டாயம் பாவம் தான். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார். பொய் பேசக்கூடாது. சராசரியா இன்னைக்கு ஒரு மனுஷன் இயல்பா இயல்பா பொய் பேசுறானா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு கவுண்டிங் சொல்லுது மினிமம் மினிமம் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் தன்னை அறியாமையே 250 பொய்க்கு மேல பேசலாம் அப்படின்னு. நீங்க 250 கூட வச்சுக்க வேணாம். ஒரு பொய் பேசினா கூட அதன் முடிவோ மரணம். கரெக்டா இல்லைங்களா? நிறைய முறை நம்மளே அறியாமையே பேசுவோம். கவனிச்சிருக்கீங்களா? சாப்பிட்டு வந்திருக்க மாட்டோம் சபைக்கு. யாராவது வந்து சபையில பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நல்லா சாப்பிட்டோம். டீ சாப்பிடுறீங்களா? இல்ல, இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தோம்போ. ஆனா அப்படி எதுவுமே நம்ம வாழ்க்கையில இது பொய்யினே தெரியாமலே ஏதோ நம்ம பெருந்தன்மையா பேசுறதா நினைச்சிட்டு அநேக பொய்கள் என்ன பண்றோம்னா பேசுறோம். இவ்வளோ கண்ட்ரோலா இருக்கிற நம்மளே பொய் பேசுறோம்னா, எதுவுமே தெரியாத உலக மக்களை யோசிப்பாரு. பொய் மட்டும் இல்ல, இன்னைக்கு மரணத்துக்கு மனுக்குள்ள முழுக்க போறக்கு தன்னைத்தானே மனுஷன் கெடுத்துக்கிறான். அநேக வகையான தீய பழக்க வழக்கங்களை மனுஷன் கொண்டிருக்கிறான். இதனால ஒண்ணும் தப்பு இல்லையேன்றான் மனுஷன். எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த தீய பழக்கத்தை வச்சுட்டு, என்னால நான் யாராவது டிஸ்டர்ப் பண்றேனா அப்படின்றான். ஆனா நம்ம சொல்றோம், உன்னை நீயே கெடுத்துக்கிறிய அப்படின்னா, அத பத்தியெல்லாம் என்கிட்ட கேட்காது. எனக்கு இப்படி வாழ்றதுதான் புடிச்சிருக்கு அப்படின்றான் மனுஷன். அப்ப என்னன்னா, மனுஷனுக்கு செம்மையா தோணுது. ஆனா முடிவோ மரணம்னு பார்க்கிறோம். பாருங்க இன்னைக்கு தீய தீய பழக்கவழக்கம், நம்மள அறியாமயே பொய்கள் பேசுறாங்க மனுஷன். இதெல்லாம் ஆதாமுடைய ஜீன்ல அப்படியே வருது. விசாலமான வழி. சரி, மனுஷன் பயன்படுத்திட்டு போற கழிவுகள் இருக்கு பாருங்க. இத அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு சுகாதார சீர்கேடு வருது. இதன் நிமித்தமா எக்கச்சக்கமான நோய். அப்ப நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ அழிவுகள், பேரழிவுகள், நோய், கொரோனால இருந்து, பிளேக்ல இருந்து எவ்வளவோ நோய்கள் வருது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் சொல்றான், எனக்கு புடிச்ச லைஃப் ஸ்டைல் நான் வாழ்வேன். எனக்கு எது புடிச்சிருக்கோ அத நான் செய்வேன். இது முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னா, ஆதாம். அப்ப ஆண்டவர் சொன்னது இங்க சரியா போச்சு. மனுஷனுக்கு செம்மையாய் தோணுது, விசாலமான வழி, அவங்களுக்கு புடிச்ச மாரி இருந்துக்கலாம். ஆனா அது பாவம். அதனுடைய முடிவோ மரணம். இன்னைக்கு ஆதாமுடைய சந்ததி ஒட்டுமொத்த மனுக்குலமும் பிறந்தா மரண உறுதி. அவங்களுக்கு புடிச்ச மாரி வாழ்றதா வாழ்றாங்க. ஆனா அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க? அழிச்சுக்கிறாங்க. நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம். அப்படின்னா நம்மலாம் அப்படி பண்றது இல்லையான்னா, பொய் பேசணுமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆதாமுடைய ஜீன்ல இருக்கு.
அப்போ நம்மளுமே ஒரு காலம் வரைக்கும் இந்த விசாலமான வழியில தான் வந்திருக்கிறோம் பிறந்ததுல இருந்து. பட் இந்த நாள்ல பர்டிகுலரா இன்னொரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இடுக்கமான வாசல் ஒண்ணு இருக்கு, அதனுடைய வழி நெருக்கமா இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னர். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்துல பல கோடி மக்கள் இருக்காங்க, அதுல பல கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விசாலமான வழியில தான் போயிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம கூட. ஆனா ஒரு சர்டன் பாயிண்ட்ல நம்முடைய லைஃப்ல இல்ல இது வாழ்க்கை முறை அல்ல, இன்னொரு ஒரு வழி இருக்கு, அதை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறோம். விசேஷமா இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா அந்த வழி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அருமையா பேசுறார் ஆண்டவர். வாசிக்கலாம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, நம்ம பரலோகம் போகணும், அதான் ஆரம்பத்திலே கேள்வி கேட்டோம், நம்ம போற வழி கரெக்டானு. பரலோகத்துல பிதா கிட்ட போகணும். ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ எந்த வழியில போனா நமக்கு ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வழி. அந்த வழிக்கு இன்னொரு பேர் என்னன்னா இடுக்கமான வாசல். அப்ப பாருங்க, முதல் வாசல் விசாலமான வாசல் குறிச்சு பார்த்தோம். இதை யாரு ஓபன் பண்ணி வச்சது முதல்ல ரிப்பன் கட் பண்ணி அப்படின்னா ஆதாம். அப்படியே புதிய ஏற்பாடு காலம் வருது, இன்னொரு வழி இருக்கு. வழின்னா நமக்கு தெரியும், வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல விசேஷமா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப விசாலமான வழியில போயிட்டு இருக்கிறவங்கல இந்த இடுக்கமான வழியை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த இடுக்கமான வாசல்ல நெருக்கமான வழியில அடுத்து நம்ம நடக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இதை துவங்கி வச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னு பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதே போல நம்ம வாழணும். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க யோசிங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரும்போது அவர் தான் இந்த வழியை ஆரம்பிச்சார். அவர் என்ன திங்கிங்ல வந்தார்? அவருடைய முழு நோக்கம் என்னவா இருந்துச்சு? இதெல்லாம் நாம பண்ணணும் இனிமேல். அப்பதான் ஆண்டவருடைய அடிச்சோட பின்பற்றதுக்கு அர்த்தம். அப்ப அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத குறிச்சு சற்று நேரம் நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இடுக்கமான வாசல்லாம் ஒண்ணும் இல்ல, வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழணும். விச் மீன்ஸ் நம்முடைய ஆண்டவர் போல இருக்கணும். இங்க ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும் போதே சொல்றது என்னன்னா, புஸ்தக சுருளில் என்னை குறிச்சு எழுதியிருக்கே. பரிசுத்த வேதாகமத்துல நம்முடைய ஆண்டவர் மேசியாவை குறிச்சு தீர்க்க தரிசனம் இருக்கே, அதை அப்படியே நான் என்ன பண்றேன், நிறைவேற்றுறேன், உம்முடைய சித்தம் செய்யறேன் அப்படின்னாரு. சரி, எந்த நிலைமையில இருந்து வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசேஷமான நிலைமை ஆண்டவர். வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, அருமையா சொல்றார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நம்முடைய ஆண்டவர் பிறந்தத பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அடிமையின் ரூபம் எடுக்கிறார். சரி, ஆண்டவர் பிறந்த அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, அவரு பிறப்பே அதிசயம் நமக்கு தெரியும். அப்புறம் வளர்றாரு ஆண்டவர், ஏறக்குறைய ஒரு 12 வயசு. தேவாலயத்துல போய் அநேகருக்கு என்ன பண்றாருன்னா, அங்க போய் பிரசங்கம் பண்றார், டிஸ்கஸ் பண்றார். அப்புறம் அவருடைய பருவம் அப்படியே வளர வளர தன்னுடைய தகப்பனாருக்கு உதவிகள் செய்யறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு சரியான தருணம் வந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில, தன்னை என்ன பண்ணாருன்னா ஒப்பு கொடுத்தாரு ஞானஸ்தானத்துல. ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அநேகருக்கு
கஷ்டப்படுறவங்க, துயரப்படுறவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லார் மேலயும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னதான் காமிச்சாருன்னா, ஒரு எல்லையில்லா, ஒரு அளவற்ற அன்ப காமிச்சார். அன்புக்குரிய இடுக்கமான வாசல்ங்கிறது இதுதான். தன்னை தனக்குன்னு எதையும் பார்க்காம, தன்னை நேசிக்காம, மற்றவர்களுடைய நன்மைய, மற்றவர்களுடைய நலனையே கருத்தில் கொண்டு, மற்றவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒருத்தங்க வாழ்றாங்க பாருங்க. இந்த வாழ்க்கை முறைக்கு பேரு தான் இடுக்கமான வாசல். எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லலாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல. அநேகர சொஸ்தப்படுத்தினாரு. உடனே சொல்லுவார் ஆண்டவர், என்னிடத்திலிருந்து வல்லமை என்ன பண்ணுச்சு? புறப்பட்டு போச்சு அப்படிங்கிறார். எக்ஸ்ட்ரீம் லவ். தன்னை வெறுத்து மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பு. சரி, அப்படி வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துல எவ்வளவோ அவரு பயங்கரமா இருந்தார். பூமிக்கு வரும்போது சொல்றார், நரிகளுக்கு என்ன இருக்கு? குழி இருக்கு. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு. மனுஷகுமாரனுக்கும் என்ன இல்லை அப்படிங்கிறாருன்னா, தலைச்சாய்க்க இடம் இல்லை என்றார். வாசிக்கலாம். லூக்கா 9:58. லூக்கா 9:58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். பாருங்க, எல்லாத்தையும் இழந்தார். அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாங்கிற முறைக்கு பேரு தான் விசாலமான வாழ்க்கை. இப்படிதான் வாழணும்னு வந்தார். சரி, இப்ப இந்த இந்த இடுக்கமான வாசல்ல தான் நம்மளும் பிரவேசிக்கணும். நம்மளும் தேவன்ட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய வரேன். என்னை பத்தி நீங்க என்னெல்லாம் எழுதியிருக்கிறீங்களோ நான் என்ன பண்றேன்? நிறைவேற்ற வரேன்னு சொல்லணும். அப்படி ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு அருமையா செஞ்சார். அப்படி தன்னுடைய ஊழியத்தை அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது, யாரெல்லாம் என்னை போலவே இடுக்கமான வழியில வர பிரியப்படுறீங்களோ, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, ஒரு வார்த்தை சொன்னார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னார். என்ன சொன்னார்னு கூட கவனிக்கலாம். இதே லூக்கா 9:23 வசனம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இடுக்கமான வாசல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடுக்கமான வாசல் வழியா என் பின்னாடி வரீங்களா? எத்தனை பேர் வரோம்னு சொல்றோம்னு பாருங்க. வரணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, சிலுவை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, முதல் கண்டிஷன் ஆண்டவர் போடுறாரு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அல்லது என் பின்னே வர விரும்பினால். ஏன்னா ஆண்டவர் பரலோகம் போயிட்டாரு. நம்மளும் பரலோகம் போகணும்னா அவருக்கு பின்னாடியே போகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அதிகமா நேசிக்க, தனக்காக இது எனக்கு, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய காரு, என்ன கேட்காம ஏன் இந்த பொருள் எடுத்தீங்க, இதை எடுக்கிறதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு நம்மளை மையப்படுத்தியே சுயநலமான பேச்சு பேசுறோம் பாருங்க, அது இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா நம்மளை நேசிக்க கூடாது. அதான் தன்னைத்தான் வெறுக்கிறது. ரெண்டாவது, சிலுவை என்ன பண்ணணும்? எடுக்கணும். சிலுவை எடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஒரு பெரிய சிலுவை செயினோ, இல்ல காதுல பெரிய சிலுவையோ, அல்லது இந்த புனித வெள்ளி அன்னைக்கு ஒரு ஒரு சிலுவை தூக்குறதோ கிடையாது. அதனாலதான் அருமையா வார்த்தை பயன்படுத்திட்டார். அனுதினமும் என்ன பண்ணணும்? தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அப்ப அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றது என்னன்னா, இப்படி உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வேதம் சொல்லுகிற வாழ்க்கை முறையை நம்ம வாழும்போது, சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் பொழைக்க தெரியாத மனுஷன் சொல்லுவாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா நீ இப்படி போய் இருக்கிற, வாழ்க்கைய வாழ வேணாமா, இப்படி இருக்கிறியே, ஞாயிற்றுக்கிழமைனா பைபிள்னு எடுத்துட்டு போறியே, என்ன வேணா சொல்லுவோம். அது விசாலமான வழி, போனோம்னா மரணம். இது இடுக்கமான வழி. அது கண்டுபிடிக்கிறதே பெரிய கிஃப்ட். இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உண்மையான சத்தியத்துக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் நமக்கு அநேக துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும். அதான் நம்முடைய சிலுவை. ஒரு நாள் மட்டும் வராது, தினமும் வரும். அந்த பாடுகளை, அந்த அவமானத்தை
நீதிக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை விடாம, எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ற மாதிரி நம்ம உண்மையா வாழும்போது, ஒரு நாள் 2 நாள் இல்ல, டெய்லி வாழணும். இதத்தான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு. ஒருவேளை இந்த ஜூம் கிளாஸ் கூட நம்ம வந்திருக்கிறோம். ஏன் தேவன் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போலவே நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, அருமையா சொல்றாங்க பேதுரு. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கிளாஸ்க்கு? கிறிஸ்தவனா? அருமையா பேதுரு சொல்றாங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நமக்காக ஆண்டவர் பாடுபட்டு, நீங்கள் நம்ம தம்முடைய ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி என்ன பண்ணாருன்னா மாதிரியை வைத்து போனார். நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பீச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பீச்ல ஒருத்தர் நடந்து போயிட்டார். நம்முடைய நண்பர் நடந்து ரொம்ப தூரம் போயிட்டார். அவரை காணோம். ஆனா அவருடைய கால் தடம் இருக்குன்னா, கரெக்டா அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணா அந்த அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்ப 2000 வருஷம் முன்னாடியே பரலோகம் எப்படி போகணும்னு ஒருத்தர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். இப்ப 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துட்டு நானும் பரலோகம் போவேன் அப்படின்றோம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போனாரு பாருங்க. அவருடைய பாத சுவடுகள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல பதிஞ்சிருக்கு. எப்படி இருந்தா பரலோகம் போக முடியும்? அதுல முதல் ஸ்டெப்பே தன்னைத்தான் வெறுத்து. அப்ப ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை, அந்த இடுக்கமான வாசல், அந்த அந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழும்போது கட்டாயம் நம்ம என்ன பண்ண முடியும்னா, கண்டிப்பா நம்மளால முழுமையா வாழ முடியலன்னா கூட அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். சிறு சிறு பிள்ளைகள் இருந்தாலும் அவருடைய கிருபை தாங்கும், நம்மளை கொண்டு போவார். அப்ப ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார்னா, ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், நான் எடுக்க வேண்டிய இன்னொரு ஸ்தானம் உண்டுன்னார். பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பாருங்க, இது ஞானஸ்தானத்தை பத்தி பேசல. தன்னுடைய மரணம் என்னும் ஸ்தானம் ஒன்று இருக்கு. நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம், நான் வந்து கம்ப்ளீட்டா அதை செஞ்சு பிதாவுடைய சித்தத்தை செஞ்சு நான் மரிக்கணும். அது வரைக்கும் எனக்கு தினந்தோறும் நெருக்கப்படுவேன், பாடுகள் இருக்கணும். இது ஆண்டவருக்கு மட்டும் இல்ல, அன்பான சகோதர சகோதரர்களே. யார் ஒருவர் நீதியின் பாதையில, சத்தியம் சொல்லக்கூடிய வழியில நடக்கணும்னு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஆண்டவருக்கு அப்புறம் அப்படியே வந்தவங்க யாருன்னா பவுல், பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுங்களா சொல்றாரு? எங்களுக்கு இதே நெருக்கம் இருந்துச்சு இந்த பாதையில அப்படின்றோம். சோ இடுக்கமான வாசல்ல நெருக்கமா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்க, கிளியரா அவர் சொன்ன மாதிரிதான். எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நாங்க என்ன பண்றது இல்ல, ஒடுங்கி போறது இல்ல. ஆண்டவருக்கு இப்படித்தான் இருந்துச்சு. கலக்கம் அடைந்து மனம் முடிவடைகிறது இல்ல, துன்பப்படுத்தப்படுறோம் ஆனா கைவிடப்படல, கீழே தள்ளப்பட்டோம், மடிஞ்சு போகும். ஒரு முறை இத குறிச்சு ஆரம்ப பாடத்திலேயே நம்ம பார்த்திருப்போம். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் வந்தார். நம்மளை போலவே அவருக்கும் ஆசை போல இருக்கு. எங்க போறதுக்கு? பரலோகம் போறது. ஆண்டவர்கிட்ட வந்தார். ஆண்டவரே, நான் பரலோகம் போகணும், ஷார்ட்கட் எதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னாப்ல. ஆண்டவர் அருமையான ஒரு ஒரு வழி சொன்னார். நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற, ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன்ட்ட உனக்கு உண்டானதை வித்து தரித்திரக்கு கொடுத்துரு அப்படின்னார். அப்படியே திரும்பி போனவர் தான். ஏன் அப்படி திரும்பி போனாருன்னா, இந்த இடுக்கமான வாசல, தன்னை வெறித்து மற்றவர்களை நேசிக்கிறது, அளவில்லாத அன்பு மற்றவர்களுக்கு மேல செலுத்துறது, இதுக்கு அவர் ரெடி இல்ல. இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு அருமையான கான்செப்ட் பேசினார். வாசிக்கலாம். மத்தேயு 19:24. இதை கூட ஞாபகப்படுத்திக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இதை குறிச்சு நம்ம படிச்சிருப்போம்.
ஐஸ்வர்யவான் வந்து பரலோக ராஜ்யம் போறது எவ்வளவு கஷ்டம்னா, ஒட்டகம் இந்த ஊசியை குறிச்சு கூட பார்த்தோம். ஒட்டகம்னா லிட்டரல் ஊசி அல்ல. இஸ்ரேல் தேசத்துல 12 வாசல் இருந்துச்சு. அதுல விசேஷமா பிசினஸுக்கு போற அந்த வாசல்ல ஒரு சின்ன ஒரு வாசல் இருக்கும். இது நீடில் கேட்னு செப்பரேட் கேட் இல்ல. 12 கேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேட். இந்த கேட் வழியா ஒரு ஒட்டகம் போகணும் அப்படின்னா, முதல்ல தன்னுடைய பொதிகளை, சுமைகளை இறக்கணும். அதுக்கப்புறம் இது ஒட்டகம் பெருசா இருக்கனால அந்த சின்ன வாசல்ல போகாது. புடிச்சு இழுப்பாங்க. கொஞ்சம் உடல்ல காயங்கள் ஏற்படும். ஆனாலும் போயிரும். இப்ப இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் என்ன பண்ணியிருக்கணும்னா, தன் மேல இருக்கக்கூடிய சுமை, ஐஸ்வர்யத்த இறக்கி இறக்கி வச்சிருக்கணும். தன்னை தாழ்மைப்படுத்தி இருக்கணும். நான் ஒண்ணும் இல்ல. இருந்தா போலாம். அதே போல தான் அன்பான சகோதர, சகோதரிகளே, இன்னைக்கு நாமும் சில டைம் ஒட்டகம் மாரி நிப்போம். இடுக்கமான வாசலா? இது எப்படி போறது? என்ன தன்னை வந்து வெறுக்கணும்ன்றாங்க, மத்தவங்கள நேசிக்கணும்ன்றாங்க. இப்படின்னு நம்ம யோசிப்போம். கடைசி வரைக்கும் போவே முடியாது. முதல்ல நான், என்னோடது அப்படிங்கிற அந்த பெருமை, அகந்தை எல்லாத்தையும் எடுத்து ஓரம் போடணும். உலக கவலை எல்லாத்தையும் எடுத்து ஓரம் போடணும். உட்காரணும். தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருந்தோம்னாலே, தேவன் அருமையா அந்த வழியில என்ன பண்ணுவாரு? கூட்டிட்டு போவார். அதனாலதான் யோவான் எழுதுறாரு, நாம அவருக்குள்ள இருக்கிறோம்னா, அவர் எப்படி நடந்தாருன்னு பாருங்க. அதே மாரி நம்ம நடக்கணுங்கிறாரு. 1 யோவான் 2:6. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இது கரெக்ட் தானுங்க. பேர் வேணா வச்சுக்கலாம். ஜோசப், டேவிட், ஐசக் இப்படியெல்லாம் பேர் வச்சிருப்போம். கரெக்டா இல்லைங்களா? பேர் வைக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. அந்த பேர் வைக்கிறதுக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா, ஐ அம் எ கிறிஸ்டின் சொல்லுவோம் சில டைம். நான் கிறிஸ்தவன். எங்க அப்பா கிறிஸ்தவரு. எங்க அப்பாவோட அப்பா தலைமுறையிலிருந்து நாங்களாம் வந்து கிறிஸ்தவர்கள்னு சில டைம் பெருமையா பேசுவோம். ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு ஒருவேளை நம்ம சொல்றதா இருந்தா, வே யோவான் சொல்றாங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் எப்படி நடந்தாருன்னு பாருங்க. ஆண்டவர் எப்படி தாழ்மையா தன்னைத்தான் வெறுத்து, அந்த இடுக்கமான வாசல்ல வேதம் சொல்லக்கூடிய அத்தனை வசனத்துக்கும் ஒபே பண்ணி எவ்வளோ பெரியவர் அவர். ஆனா தாழ்மையா வாழ்ந்தாரோ, அந்த மாரி நாம் வாழணும். ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் போயாச்சு. பேதுரு பார்க்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோமே. இப்ப ஆண்டவர்ட்ட கேட்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. வாசிக்கலாம் மத்தேயு 19, 27 மற்றும் 28. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27 முதல். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க கிளியரா சொல்றாரு பேதுருவிட்ட. பேதுரு சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு உடனே, ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு, உன்னை வெறுத்து மற்றவர்களை நேசித்து, பைபிள் சொல்றபடி அதாவது ஆண்டவருடைய பேச்சு கேட்டு வாழ்ற பேதுருக்கு, மறுஜென்ம காலத்துல சிங்காசனம்னாரு. அப்ப கண்டிப்பா இந்த காலத்துல உண்மையான இந்த இடுக்கமான வாசல்ல நம்ம வாழ முயற்சி பண்ணும்போது, கொஞ்சம் பாடுகள் அவசியம். கரெக்ட்டா இல்லைங்களா? அதனாலதான் தீமோத்தேயுக்கு கூட பவுல் எழுதுறார். கண்டிப்பா நமக்கு பாடம் அவசியம்ன்றார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். பாருங்க கிளியரா சொல்றாங்க பவுலு. அவரோட கூட ஆளுகை செய்யணும்னு உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கிறார். நம்ம 3ஆம் உலகம் பாடம் படிச்சோம். அந்த ராஜ்யத்துல ராஜாக்களா நம்ம இருப்போம். இப்ப கேள்வி, அவரோடு கூட ஆளுகை செய்ய விருப்பம் அப்படின்னா, அவரோட கூட பாடுகளையும் என்ன பண்ணணும்? இல்ல பிரதர் நான் பாடுகள்லாம் சகிக்க மாட்டேன் அப்படின்னா, அவரோட ஆளுகை செய்ய முடியாது. சரி பாடுகள் எப்ப வரும்? இன்னைக்கு நமக்கெல்லாம் பாடுகள் வருதா அப்படின்னு பாருங்க. இந்த 7 மணிக்கு இந்த கிளாஸ்ல வந்து உட்கார்றதுக்கு நமக்கு பாடுகள் தான் இருந்திருக்கும். பல பல வேலைகள் இருக்கும், உலக கவலைகள் இருக்கும். அன்னைக்குதான் வராத மாமா ஊர்ல இருந்து வருவாரு. எக்கச்சக்க பிரச்சனையா இருக்கும். இதையும் மீறி நம்ம பைபிள் படிக்கணும், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், உண்மையா வாழணும்னு முயற்சி பண்றோம் பாருங்க.
வாழணும்னு முயற்சி பண்ணாலே அங்க பாடுகள் வந்துருங்கிறார். படிக்கலாம் இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயுல 3:12 இப்ப வாசிக்கும். 2 தீமோத்தேயு 3:12 வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மன்னராய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, நமக்கு துன்பம் வரும், பாடுகள் வரும். கிளியரா சொல்லுது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவும். உண்மையாகவே நம்ம தேவ பக்தியா வேதம் சொல்றபடி நம்ம நடக்க முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா நமக்கு துன்பம் வரும்ன்றார். சரி, ஏன் பிரதர் இந்த துன்பம் ரொம்ப அவசியமா? துன்பமே இல்லாம அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடலாமே ஆண்டவர் நம்மள பரலோகத்துக்கு அப்படின்னா முடியாதுன்றார். கடைக்கு போறோம் நகை வாங்கறதுக்கு, கோல்டுன்னு சொல்லி கவரிங் எடுத்து கொடுத்தா 10,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்துருவோமா திரும்பி வீட்டுக்கு? எத்தனை டைம் அந்த வலையில திருப்பி திருப்பி பார்ப்போம். கல்லு வச்ச நகை வாங்கினா வெயிட் ஏதாவது வருமானு பார்ப்போம். இந்த நகை ஒரிஜினல் தானா, ஏதாவது எழுதியிருக்கா பின்னாடின்னு பார்ப்போம். ஏன்? வாங்குறது மட்டும் இல்ல, அந்த நகையை உருவாக்கும் போது எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு தெரியுங்களா? ஏன்னா அதோடைய தரம் அந்த மாதிரி. பேதுரு ஒரு தங்கம் உருவாகிற விதத்தையும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்ன பண்றாருன்னா ஒப்பிடுறார். படிக்கலாம் 1 பேதுரு 1 6 மற்றும் 7 வசனங்கள். 1 பேதுரு 1 முதல். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, இந்த கடைசி வார்த்தையை மட்டும் கவனிங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை வேணும் அப்படின்னா பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்னியினால என்ன பண்ணுது? சோதிக்கப்படுது. இதை நம்ம யோசிக்கலாம். ஒரு தங்கம் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து வெட்டி எடுத்துட்டு வந்து அப்படியே ஷோரூம்ல வைக்கிறது இல்லை. அதை என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சுத்திகரிக்கிறாங்க. அப்புறம் அதிக நெருப்பு என்ன பண்றாங்க, போட்டு உருக்குன்னு உருக்குவாங்க. உருக்கிட்டு ஒரு சின்ன டஸ்ட் கூட இல்லாம டஸ்ட் எல்லாம் வெளியே தள்ளி தங்கத்தை மாத்திரம் தனியா பிரிச்சு அதை விரும்புற ஷேப்புக்கு மோதிரம் செயின் மாதிரி என்ன பண்றாங்க மாத்திரம். ஒரு சாதாரண தங்கத்தை எடுக்கணும்னாலே ஹை ஹீட் கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கணும். அப்பதான் அழுக்கெல்லாம் வெளில போகுது, ஒரிஜினல் மெட்டல் வருது. தங்கத்தை விட ரொம்ப பெரியவங்க நம்ம, காலத்துக்கும் பரலோகத்தில் இருக்க போறவங்க. நாம் வைத்திருக்கிற விசுவாசம் இங்க அதிக ஹீட்ல சிவியரான உபத்திரவம் பாடுகள் கொடுத்து தேவன் இங்கேயே புடமிட்டு டெஸ்ட் பண்ணி தான் நம்மளை பரலோகம் எடுத்துட்டு போவார். அப்படியே சும்மா இருந்தோம்னு கேட்டீங்கன்னா தூக்கிட்டு போக மாட்டார். கடைக்கே போறோம், கரெக்டா இல்லைங்களா? தரமான ஒரு பொருள் ஐஎஸ்ஐ எல்லாம் குத்திருக்கா, முத்திரையெல்லாம் குத்திருக்கான்னு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம், எக்ஸ்பிரி ஆயிருச்சா இல்லையான்ட்டு. சாதாரண ஒரு பொருளுக்கே எவ்வளவு வேலிடிட்டின்னா காலத்துக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருக்க போறோம். இந்த பூமியிலேயே புடமிட்டு தான் எடுப்பார். இந்த புடமிடல் தான் சிலுவை. கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் பாடுகள் அவசியம். ஏன்னா அநேகர் சொல்வது உண்டு, நம்ம பாடங்கள்லாம் கேட்டு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, பிரதர் பாடம் ரொம்ப அருமையா இருக்குன்னு பிரதர். பாடம் ரொம்ப அருமையா இருக்குது அப்படிங்கறக்காக பாடம் நம்ம என்ன பண்றது இல்லை, யாரும் பேசுறதும் இல்லை கேட்கறதும் இல்லை. பேசுறவங்களும் சரி கேட்கறவங்களும் சரி இதற்கேற்ப வாழணுங்கிறதா ரொம்ப அவசியம். கரெக்டா இல்லைங்களா? பேசுறது முக்கியம் இல்ல, கேட்கறது முக்கியம் இல்ல, பேசுறபடியும் கேட்கிறபடியும் வாழணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்ன்றது அநேக தருணங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இது அருமையா என்ன பண்றாருன்னா பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் சொல்றார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1 29 மற்றும் 30. பிலிப்பியர் 1 முதல். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. பாருங்க, பவுல் கிளியரா எழுதுறார். எனக்கு எப்படி போராட்டம் இருக்கோ நான் முன்னாடியே சொன்ன பாருங்க, இந்த மாதிரி போராட்டம் உங்களுக்கு இருக்குன்ட்டார். இப்ப நம்ம கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அருமையான வார்த்தை சொல்றாரு. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, சூப்பரான அற்புதம் பண்ணாரு ஆண்டவர். சூப்பரா மீன் பிடிச்சாரு, சூப்பரா கானாவூர்ல அற்புதம் பண்ணி திராட்சரசத்தை கொண்டு வந்தார். சொல்றதுக்கு கிடையாது, ஆண்டவர் சொன்னாரு, செஞ்சாரு,
வாழ்ந்தாரு, பரலோகம் போயிட்டார். நம்மளும் பாடம் நல்லா இருக்கு, பைபிள் புரியுது அப்படிங்கிறது கிடையாது. என்ன தேவன் கற்றுக் கொடுக்கிறாரோ அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறையை என்ன பண்ணணும்? மாத்தணும். இதத்தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம். இடுக்கமான வாசல்ங்கிறது வேதம் சொல்லுகிற வாழ்க்கை முறை. அதை துவங்கி வச்சவர் நம்முடைய ஆண்டவர். அவரை போலவே மற்றும் வேதம் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழக்கூடாது. இதை கண்டுபிடிக்கிறவங்களே கொஞ்சம் பேர். கண்டுபிடிச்சவங்க ஆண்டவர், பவுல், பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு நமக்கு முன்னோடியா ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி வாழணும். நமக்கு முன்னோடியா பவுல் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழணும். பவுல் எப்படி வாழ்ந்தார்? போராட்டமே போராடலையா? பவுல் முடிக்கும் போதே அருமையா சொன்னார், நமக்கு தெரியும் இல்லைங்களா? பயங்கரமா போராடினார். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7 முதல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, பவுல் சொல்றாங்க, எனக்கு மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் விரும்புறோமோ எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா பவுல் வாழ்ந்த மாதிரி வாழும். நல்ல போராட்டத்தை போராடினார். நிறைய உபத்திரவம் வந்துச்சு பவுலுக்கு. ஆனா உபத்திரவத்துல சந்தோஷமா இருந்தார். ஓட்டத்தை முடிச்சார். உண்மையான விசுவாசத்தை காத்துக்கொண்டார். கிரீடம் கிடைக்கும்னார். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலே கிளியரா நிறைய இடத்துல கோட் பண்றார். இப்ப நியாயப்பிரமாணம் கொடுத்தது கூட என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தா ஜீவன்னார். வாசிக்கலாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறான். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கமே என்னன்னா, இதன்படி ஒருத்தர் செஞ்சா பிழைப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையா சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணேன்? முறியடிக்க வரல இல்லையா? எடுத்து போட வரல, அதை நிறைவேற்றினார். ஆனா இதே நியாயப்பிரமாணம் பிற்காலத்துல, அதாவது நம்முடைய முந்தைய காலத்துல யூதர்களுக்கு ஒரு அனுகூலமா இல்லை. வாசிக்கலாம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால எந்த மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணம் கரெக்ட் தான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணார். நியாயப்பிரமாணத்தை மனுஷனால என்ன பண்ண முடியலன்னா கை கொள்ள முடியல. அன்பான சகோதர சகோதரி, இப்ப பாருங்க, நம்ம 2 வாசல் குறிச்சு பார்த்துட்டோம். ஒண்ணு விசாலமான வாசல், ஆதாம் ஓபன் பண்ணாரு, அதனுடைய முடிவு மரணம். இன்னொன்னு இடுக்கமான வாசல், நம்முடைய ரட்சகர் ஓபன் பண்ணாரு, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, அருமையா வாழ்ந்தாரு, முடிவோ ஜீவன். லிட்டரலா ஆண்டவர் மரிச்சாரு தான் பூமியில. கண்டிப்பா எல்லா மனுஷனும் மறிக்கணும் தான். பட் உயிர் தெழுதல் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா பெரிய மகிமை. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வாசல் என்னன்னா, இந்த வாசலுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஃபியூச்சர்ல வரப்போற வாசல். தேவனுடைய ராஜ்யம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சி இந்த பூமியில துவங்கும் போது உயிர் தெழக்கூடிய உலக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்கிறார். சோ அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாருங்க, இந்த ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய சுருக்கம் சொல்லணும்னா 3ஆம் உலகம் பாடம் படிச்சோம் இல்லைங்களா? அதுதான் கிறிஸ்துவுடைய ராஜ்யம் உலக மக்களுக்கு பிரயோஜனமாக ஸ்தாபிக்கப்படுது. நம்ம வாழ்றதுல இருந்து ஃபியூச்சர்ல தான் இது நடக்க போகுது. ஓகேங்களா? அப்படி ஸ்தாபனம் ஆகும்போது என்ன நடக்கும்? அங்க ஒரு வாசல் ஓபன் ஆக போகுது. அந்த வாசலுடைய பேர் சகோதரர் கூட சொன்னார், பழைய ஏற்பாடுல இருக்கும்னு. அதை பத்தி படிக்க போறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பாருங்க, 3ஆவதா ஒரு வாசல் இருக்கு, வழி இருக்கு. அந்த வழியுடைய பேர் பெரும்பாதையான வழி அல்லது பரிசுத்த வழி.
அதுல தீட்டுள்ளவன் அதுல வர்றதில்ல. ஏன்னா ராஜ்யத்துல உயிர் உயிர் தெழும் போதே தேவையில்லாததெல்லாம் எடுத்துடுறாரு. சாத்தான் முதற்கொண்டு இருக்க மாட்டான் ராஜ்யத்துல. அந்த வழியே நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும், ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க. சோ 3வதாக இந்த பாடத்துல நம்ம பார்க்கிற வழி என்னன்னா, பெரும் பாதையான வழி. சரி, இந்த ராஜ்யத்துல தூங்கக்கூடிய இந்த வழியில இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் பாடத்துக்காக பார்க்கிறோம். என்னெல்லாம் அங்க இருக்காது அப்படிங்கிறத குறிச்சு நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல அதுல 9, 10 வசனங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9 முதல். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தீப்பும் ஓடிப்போம். பாருங்க, இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அங்கே சிங்கம் இருப்பதில்லை அப்படின்னா கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துல வெளிப்படும் போது சிங்கம் இருக்காது. சிங்கம் பைபிள்ல 2 அர்த்தத்தை குறிக்கும். ஒண்ணு யூதராஜ சிங்கம், இன்னொன்னு எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சாத்தான். சோ சாத்தான் அந்த ராஜ்யத்துல செயல்பட மாட்டான். துஷ்ட மிருகம் இருக்காது. மற்ற தேவையில்லாத விஷயங்களும் இருக்காது. யாரெல்லாம் மீட்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் சந்தோஷமா ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்கன்னா தேவனை தொழுது கொள்ளுவாங்கன்றது. அதே ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசி. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளி. பாருங்க, அப்படி இந்த ராஜ்யம் தூங்கும் போது 3ஆம் உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கார். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதம், அதான் அந்த ராஜ்யம், பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு என்ன பண்ணுவார்? பெரும்பாதையான வழி, பரிசுத்த வழி நமக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். அவர் பாதைகளிலே நாம் என்ன பண்ணுவோம்? நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் என்ன பண்ணும்? வெளிப்படும். சோ இது 3வது வழி இன் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. இது உயிர் தெழக்கூடிய உலக மக்களுக்கு தேவன் என்ன பண்ண போறார்? அருமையான ஒரு வழி. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சாத்தான் இருக்க மாட்டான். எந்த ப்ராப்ளம் இருக்காது. சூப்பரா நடக்கலாம். இப்ப நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா? சரி பிரதர், முதல் வழி விசாலமான வழியில வந்துட்டு இருந்தாங்க. உலக மக்கள் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. பட் இடுக்கமான வழியில போனாதான் பரலோகம் போக முடியும்னு படிச்சுட்டோம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இந்த வழி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. பெரும்பாலான வழியில சாத்தான் இருக்கவே வந்து மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பேசாம அங்க போகாம நம்ம இந்த 3வது வழிக்கே போயிடலாமா அப்படின்லாம் யோசிப்போம். இது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம், ஒரு ஒரு சின்ன ஒரு கற்பனையை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரே ஒரு உதாரணம். ஒரு மனுஷன் நிக்கிறார். இந்த நிக்கிற மனுஷன் நம்மன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனுஷனுடைய இடது பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. வலது பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. உங்களுக்கு பிக்சர்ல காமிச்சிருக்கிற ஆறுங்கிறது ரைட்டு, எல்லுங்கிறது லெஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 2 பக்கம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போகணும். வழிதான். ஓகேங்களா? ரயில்வே ஸ்டேஷன் ஒண்ணுதான். போனா கரெக்டா டைம்க்கு ட்ரெயின் என்ன பண்ணிடலாம்? புடிச்சிடலாம். சரி, இந்த 2க்குமே டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 வழிக்குமே டிஸ்டன்ஸ் ஒரு கிலோமீட்டர் தான். இப்ப நம்ம இந்த 2 வழியில எந்த வழியை சூஸ் பண்ணி போவோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அடையறதுக்கு அப்படின்னு கேட்டா நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? இதுல என்ன பிரதர், 2மே ஒண்ணுதானே, எந்த பக்கத்து ஒண்ணுதோ போய்க்கலாம், லெஃப்ட் சைடு போலாம், ரைட் சைடு போலாம் அப்படிம்போம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன், ரைட் சைடு இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனும் சரி, லெஃப்ட் சைடு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனும் சரி, 2க்குமே ஒரு சின்ன மாற்றத்தை பண்ண போறோம். அடுத்து இந்த வலது பக்கம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழி ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், புல் தரையா இருக்கு. பட் இடது பக்கம் போகக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறக்கூடிய வழி வந்து பாத்தீங்கன்னா அந்த வழி ரொம்ப கரடு முரடான பாதையா இருக்கு. கல் இருக்கு, முள் இருக்கு, ஒரு மாதிரி ஸ்மூத்தாவே இல்லை. ஆனா 2க்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான்.
2 பக்கம் போனாலும் ட்ரெயின் என்ன பண்ணலாம், ஏறிடலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? உடனே நம்ம எல்லாருடைய மைண்ட் என்ன சொல்லும்னா, நான் வலது பக்கம் இருக்கிற வழியிலே போயிடுறேன். ஏன்னா அதான் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படிம்போம். இப்ப அடுத்த கேள்வி. இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் நமக்கு வெயிட் பண்றாரு. இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் நமக்கு வெயிட் பண்றாரு. ரைட் சைடு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ரூ. 10 வச்சிருக்காரு. நம்ம போனோம்னா அவர்கிட்ட ரூ. 10 கிடைக்கும். வாங்கிக்கலாம். லெஃப்ட் சைடு ரயில்வே ஸ்டேஷன்ல புரிஞ்சிருக்கா நம்ம சொல்றோம். கற்பனை தான். இன்னொருத்தர் நிக்கிறாரு. அவர் ஒரு ரூ. 10,00,000 வச்சிருக்கிறார். இப்ப எந்த வழியில போவோம்? அப்படின்னோனே, நம்ம எல்லாருடைய மனசு என்ன தெரியுங்களா பதில் சொல்லும்? ஃபர்ஸ்ட் புல் தரையில போலான்னு தான் நெனச்சோம். ஏன்னா கால்லாம் எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆனா இங்க போனா ரூ. 10 இங்க போனா 10,00,000 ஆனா வழியில நெறைய கல் இருக்குமே, காலெல்லாம் வேற குத்துமேன்னா, அது அது குத்துனா குத்துட்டுங்க. ரூ. 10,00,000 கிடைக்குதுங்க. நான் இந்த வழியிலே போறேங்க அப்படிம்போம். இந்த வித்தியாசம் தான் இடுக்கமான வாசலுக்கும், விசாலமான வழிக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். மன்னிக்கவும், இடுக்கமான வாசலுக்கும், பெரும்பாதையான வழிக்கும். 3வது வழி பார்த்தீங்கன்னா பெரும்பாதை. பெரும்பாதையான வழியில போனா ரூ. 10 கிடைக்கிற மாரி. இடுக்கமான வாசல் வழியில போனா ரூ. 10,00,000 கிடைக்கிற மாரி. இப்ப நம்ம பார்க்கிறோம்னா, டார்கெட்ட பார்க்கிறோம். போற வழி பெருசில்லன்னு பார்க்கிறோம். அதே போல தான் அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைக்கப் போகிற மகிமைய யோசிங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக இந்த இடுக்கமான வாசல்ல உண்மையா பிரவேசிச்சா, அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துல ராஜாக்களா இருந்து, உலக மக்களுக்கே ஆசீர்வாதம் குடுக்கக்கூடிய வகுப்பாரா நம்ம இருப்போம். கேபினெட் மினிஸ்டர்ஸா இருப்போம். ஆனா இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சாதாரண உலக மனிதர்களா உயிர்த்தெழுந்து ராஜ்யத்துல இருக்கலாம். ஆதாம் போல. ஆனா அந்த பரலோக மேன்மை என்ன ஆகாது? கிடைக்காது. அப்போ அந்த பரலோக மேன்மைய பார்க்கும்போது, போற வழி ஒண்ணும் இல்ல. அதனால தான் பவுல் சொன்னாங்க, இந்த உலகத்துல நமக்கு படக்கூடிய கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பாருங்க, அருமையா சொல்றாங்க பவுல். இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்துல நம்ம படக்கூடிய கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள், ஃபியூச்சர்ல நம்ம பரலோகத்துல ஒரு மகிமையில இருப்போம் பாருங்க. அத கம்பேர் பண்ணும்போது நம்ம கஷ்டமே படலைங்கிறார். இதுக்கு அருமையான உதாரணம் நம்ம அடிக்கடி சொல்வதுண்டு. நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட்ட முயற்சி பண்ணியிருப்போம். சைக்கிள் ஓட்டியிருப்போம். ஆனா ஓட்டும்போது ஒரு சில முறை கீழ விழுந்து காயமாயிருக்கும். அதுக்காக பயந்துட்டு சைக்கிள் ஓட்டத்த நிறுத்திட்டோமா? நல்லா ஓட்டணும் ஃபியூச்சர்ல. எப்படிங்க சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல, நான் 10 டைம் விழுந்தேன் தெரியுங்களா? அப்படிம்போம். ஏன் அப்படி சொல்றோம்னா, விழுந்தது அவமானம் தான், கஷ்டம் தான். ஆனா இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறோம், இன்னைக்கு நம்ம பைக் ஓட்டுறோம், இன்னைக்கு நம்ம கார் நம்ம ஓட்டுறோம்னு ஒரு 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 சூழ்நிலை வந்த பிறகு, இதுக்கு முன்னாடி பட்ட அடிகளோ, வேதனைகளோ, அவமானங்களோ நமக்கு பெருசா தெரியல. ஏன்னா ரிசல்ட் அந்த மாரி. அதே போல தான் அன்பான சகோதர சகோதரிகளே, பரலோக மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய வாய்ப்பை தேவன் நமக்கு குடுக்குறாரு அப்படின்னா, அங்க போகணும் அப்படின்னா, இடுக்கமான வாசல் கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறோம்? எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கமோ, ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம நம்ம வேலைக்கு போறோம், சாப்பிட போறோம், குடும்பத்தோட இருக்க போறோம். எதுவுமே மாறப் போறதில்ல. ஆனா, நமக்கு புடிச்சபடி வாழாம, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்ற வழி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்துக்கு இணங்க நம்ம வாழ்க்கைய வாழணும். இதுதான் இடுக்கமான வாசல். இத கண்டுபிடிக்கிறவங்களே கொஞ்சம் பேருன்ட்டாரு. இன்னைக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குது இந்த வாசல்ல. நடக்கணும். பாருங்க நம்ம பாடத்த நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இந்த பாடத்த எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வழிகள்ங்கிற தலைப்புல ஆரம்பிச்சோம். அது என்ன பிரதர் 3 வழின்னா, ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல சொல்றார். ஒரு வாசல் இருக்கு விசாலமான வாசல். அது வழி நல்லா விரிவா இருக்கு. ஆனா அது கேட்டுக்கு போகுது. மரணம்ன்றார் முடிவு. இத முதல்ல ஆதாம் ஓபன் பண்ணார். விசாலமான வாசல் ஒண்ணும் இல்ல. நமக்கு புடிச்சபடி வாழ்றது. ஆதாம் வாழ்ந்தாரு, மரணம். ஆதாமுடைய சந்ததியே இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் எப்படிதான் இருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கைய நான் எப்படி வேணா வாழ்வேன்ட்டு இருக்காங்க. இது ஒருபோதும் நமக்கு நன்மைய குடுக்காது. இந்த வழியில தான் நம்மளும் போயிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. ஆண்டவர் நம்மள பிடிச்சு இன்னைக்கு சொல்றாரு, இடுக்கமான வாசல் ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள போங்க.
இதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஜீவன்றார். அது என்ன ஆண்டவரே இடுக்கமான வாசல் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பரிசுத்த வேதாகமம் சொல்றபடி நம்ம வாழ்க்கையை வாழணும். எப்படி ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்களைப் போல நம்ம வாழணும்னார். அனுதினமும் சிலுவை எடுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். சாதாரண தங்கத்தையே உருக்குனாதான் தங்கம் வெளில வருது. அழுக்கெல்லாம் போயினா, நம்ம தங்கத்தை விட ரொம்ப பெருசு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள், நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறை நிறைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஆண்டவர் வெளிய எடுத்துட்டு, நம்மள அருமையா பாலிஷ் பண்ணணும்னா, கொஞ்சம் கஷ்டப்படுவோம். யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாளா கோவப்படுறோம். கோவமே படக்கூடாதுன்னு ஆண்டவர் முடிவு பண்ணாருன்னா, அந்த கோபத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு சூழ்நிலை குடுப்பாருல்ல. அதுதான் பாடுகள்ன்றாரு. வேற எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் 3வது ஒரு வாசல் இருக்கு. பெரும்பாதையான வழி, பரிசுத்த வழி. அது நமக்கல்ல, உலக ஜனங்களுக்கு. பட் நமக்கான வழி எதுன்னா, இந்த இடுக்கம் மற்றும் இடுக்கமான வாசல் அல்லது நெருக்கமான வழின்னு பார்க்கிறோம். சோ அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர்ன்னாரு. கண்டுபிடிச்சிட்டோம். இனி தொடர்ந்து நம்ம நடக்க போறோம். எப்படி நடக்கணும் இந்த வாசல் அப்படிங்கிறது தான் இந்த வேத பாட வகுப்புகள்ல ஒவ்வொரு பாடத்திலையும் தேவன் சொல்லுவார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கணும், எந்த வழியில போகணும். சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரியான விஷயங்களை தேவன் கற்றுக் கொடுப்பாங்க. கேட்டு அதன்படி தொடர்ந்து நம்ம நடக்கும் பொழுது கட்டாயம் ஒரு நாள் நாம் பரலோகம் சென்றடைவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.